श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज சத்குரு சாய்நாதரின் சாநித்தியத்தில் ஆச்சாரிய எக்கிரால பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் இன்னைக்கு சுவாமி சமர்த்தா ஸ்ரீ சுவாமி சமர்த்தரான அக்கல்கோட் மகாராஜ் சரித்திரத்தை கேட்க போறோம். சுவாமி சமர்த்தா அக்கல்கோட் மகாராஜா அந்த ஊரில் இருக்கிறதால் சுவாமி அக்கல்கோட் மகாராஜா புகழ் பெற்றார். ஒவ்வொரு ஊர் பேரிலும் உட்புறமாக ஒரு பொருள் இருக்கும். அக்கல்கோட்டம் முன் பெயர் பிரஜ்ஞாபுரம். அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி பிரஜ்ஞாபுரம் என்றால் முழுமையான ஞானத்தை கொண்ட புறம். அப்படின்னா பேர்லயே ஆன்மீக தன்மை இருக்கு. பிரஜ்ஞையுடன் முழுமையான ஞானம் கொண்ட ரூபம் எது? அந்த ஊர் பேர் பிரஜ்ஞாபுரம். அதோட பொருள் என்னவென்றால், ஜீவிகளில் உள்ள ஆற்றலான சுவாமி சமர்த்தர் முழுமையான தத்தாவதாரம். இங்க பாருங்க, சகல ஜீவிகளில் உள்ள ஆற்றல் என்றார். அப்படின்னா ஜீவிகள் என்றால் மனிதர்கள் மட்டும் கிடையாது, 84 லட்சம் உயிரினங்கள். அந்த உயிரினங்களில் உட்புறமாக இருக்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபி. அது எப்படி என்றால், எனக்குள் எந்த சைத்தன்ய சக்தி பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் நடக்கிறதற்கும் எந்த சக்தி இருக்கோ அந்த சக்தியே அனைவரிலும் இருக்கும். அந்த சக்திக்கு எந்த பேராவது வச்சுக்கலாம். கரண்ட் ஒன்றே, டியூப்லைட் என்கிறோம், ஃபேன் என்கிறோம், ஏசி என்கிறோம், வாஷிங் மிஷின் என்கிறோம், கிரைண்டர் என்கிறோம். இவற்றில் இருக்கிறது கரண்ட் தானே. அந்த கரண்ட் அனைத்து ரூபங்களில் இருக்கின்ற மாதிரி இந்த கடவுளின் தன்மை என்பது நம்முள் அடங்கியிருக்கும் அந்தராத்ம சாட்சியாக அந்த சைத்தன்ய ஸ்வரூபியாக இருப்பார். நான் சாப்பிடுற சாப்பாடு எனக்கு வலிமை என்று நான் சொல்கிறேன். அந்த வலி எங்கிருந்து வந்தது? நான் ஏதாவது செய்யறேனா? சாப்பிடுற சாப்பாடு டைஜஷன் ஆகணும், அது ரத்தமாக மாறணும். ரத்தமாக மாறி அனைத்து உறுப்புகளுக்கும் சேரணும். இது எல்லாமே செய்யறது யாரு? சகல ஜீவிகளில் உள்ள ஆற்றல் சுவாமி சமர்த்தரான முழுமையான தத்தாவதாரம். யாரது? அக்கல்கோட்ட மகாராஜ். அப்படின்னு என்ன? அனைத்து ரூபங்களில் இந்த சைத்தன்ய சாட்சி பூதமாக பார்த்து கொண்டு இருக்கின்றார். உன் மனதில் இருக்கின்றதும் அறிந்து கொள்றார், மற்றவங்க மனதில் இருக்கின்றதும் அறிந்து கொள்றார், நாயில இருக்கின்றதும் அறிந்து கொள்றார். உடல் வேறாக இருந்தாலும் அனைவரிலும் இருக்கின்றதை அறிந்து கொள்றார் சுவாமி. அது போன்ற முழுமையான தத்தாவதாரம் அக்கல்கோட். இன்னொன்னு, சுத்த மூர்த்தியாக இருக்கின்றதால் அந்த பெயர் மதிப்பு பெற்றது. எந்த பெயர்? அக்கல்கோட்ட மகாராஜ் என்ற பெயர். அக்கல்கோட்டம் முன் பெயர் பிரஜ்ஞாபுரம். அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி சுவாமி முழுமையான தத்தாவதாரமா இருக்கின்றார். பிரஜ்ஞா என்றால் அறிவு என்று நினைக்கலாம், ஞானம் என்று நினைக்கலாம். அதுபோல் முழுமையான ஞானம் இந்த சுவாமியில் நமக்கு தெரியுது. அதனால் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவர் இருக்கின்றார். அதனால் சுவாமி சமர்த்தாக்கு அக்கல்கோட் மகாராஜ் என்ற பெயர் வந்தது. அக்கல்கோட்டையில் அக்கல் என்பது ஒரு பர்ஷியன் சொல். அந்த ஊர் பெயர் பற்றி இங்கு சொல்றாங்க. அதற்கும் பிரஜ்ஞா என்று பொருள். பிரஜ்ஞா என்றால் ஒரு சின்னம், ஒரு அடையாளம் என்று பொருள். வேற மொழியில் பார்த்தாலும் அக்கல் என்பதற்கு பிரஜ்ஞா என்ற பொருள் வந்தது. அப்படின்னா எந்த மத கலாச்சாரத்தில் பார்த்தாலும் அக்கல் என்றால் ஞானம் என்று பார்த்தோம். நார்மலான மொழியில், பர்ஷியன் மொழியில் பார்த்தாலும் பிரஜ்ஞா என்று இருக்கு. அப்படின்னா மீனிங் ஒன்றே. நிறைய பாதைகள் இருந்தாலும் இலக்கு ஒன்றே. அந்த சொல்லுக்கு அரபிக் லாங்குவேஜ் இருக்கலாம், பர்ஷியன் லாங்குவேஜ் இருக்கலாம், பொருள் ஒன்றே, முழுமையான ஞானம். அதனால் எந்த மதத்திற்கு சார்ந்த சாதனையாளர்கள் ஆனாலும் கடைசியில் சேருவது இதய அரண்மனைதான்.
பிரஜ்ஞாபுரம் என்றாங்க. என்றால் ஒரு பெரிய பில்டிங் என்று நாம் நினைக்கின்றோம். புறம் என்றால் தேகம். இதுவும் ஒரு அரண்மனை. தேகமே தேவாலயம் என்பாங்க. எந்த சாதனையாளரும் எந்த மதத்திற்கு சார்ந்தவங்களா இருந்தாலும் கடைசியில் சேர வேண்டிய இலக்கு கடவுள் என்று நாம் நினைக்கின்றோம். இங்கு கடவுள் அருகில் என்றால் மன அமைதியாக இருக்கின்றது. யாராவது கஷ்டம் கவலை வேண்டுவார்களா? அனைவரும் ஆனந்தம் வேண்டும் என்று வேண்டுகிறோம். நமக்கு எத்தனை மதங்கள் இருந்தாலும் எத்தனை கலாச்சாரங்கள் இருந்தாலும் நாம் சேர வேண்டியது கடவுள் சன்னிதானம். அதனால் ஆந்தரங்கமான பிரஜ்ஞாபுரம். ஆகையால் சுவாமி சமர்த்தருக்கு அக்கல்கோட்டம் மகராஜ் என்ற பெயர் வந்தது. அவர் முழுமையான ஞானஸ்வரூபி. அதனால் அந்த ஊருக்கு பிரஜ்ஞாபுரம் என்று இருக்கிறதால் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அக்கல்கோட்டை என்ற பெயர் வந்தது. அது போலவே சுவாமிக்கு அக்கல்கோட்டம் மகராஜ் என்ற பெயர் வந்தது. இதுவே குரு சரித்திரத்தில் வரும். சாயந்தேவர் அவர் யவன ராஜ்யத்தில் இருப்பார். அந்த ராஜா ஒவ்வொரு பிராமணரையும் பலி கொடுத்துட்டு இருப்பார். ஒரு முறை இந்த சாயந்தேவரோட டர்ன் வரும். அப்போது சாயந்தேவர் ஸ்ரீகுரு கிட்ட சொல்லுவாரு, ஸ்ரீகுரு எல்லாவற்றிற்கும் கடவுள் எஜமான், நீ தைரியமாக போயிட்டு வா என்று சொல்லுவார். இந்த சாயந்தேவர் லேட்டா போனார் என்று ராஜா அரண்மனைக்குள் போவார். போன பிறகு அங்கு அவரை யாரோ வெட்டுகின்ற மாதிரி பாவனை வரும். அப்படின்னா மற்றவர்களை கொன்றால் எவ்வளோ கஷ்டப்படுவார்களோ அந்த பாவனை வரும். அந்த பாவனை வந்த பிறகு இந்த சாயந்தேவரை விட்டுடுவார். அதை படித்தோம். சரி, அரண்மனைக்குள் போனார். போன பிறகு நல்ல எண்ணங்கள் வந்த பிறகு அவரை விட்டுட்டாரு. அப்படின்னு என்ன? இந்த தேகம் என்ற அரண்மனைக்குள் போனார். மற்றவர்களை கஷ்டப்படுத்தினால் எனக்கும் கஷ்டம்தானே என்ற அறிவு அவருக்கு வந்தது. நாம் ஏதாவது தவறு செய்தால் செய்த பிறகு யோசித்தால் நான் தவறு செய்தேன் என்று நினைப்போம். அது நமக்குள் பார்த்தால் தெரியும். அது இந்த அரண்மனை என்ற தேகத்தில் போறது என்று பொருள். அது போலவே இந்த பிரஜ்ஞாபுரத்துக்குள் சுவாமி நுழைந்தார். வந்தவுடனே என்ன நடந்தது? அந்த புறம் அனைத்தும் பிரஜ்ஞையுடன் இருந்தது. அதற்காக அக்கல்கோட்ட மகராஜ் என்ற பெயர் சுவாமிக்கு வந்தது. சரி, இப்போது நாம் அக்கல்கோட்ட பேர் எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சுவாமி என்னென்ன லீலைகள் செய்தார் என்று அறிந்து கொள்ளலாம். கடந்த வாரம் கோட்டா கம்பெனி இருந்து சுவாமியை போட்டோ எடுக்க வந்ததும் சுவாமி அவரோட கர்வத்தை குறைத்ததும் பார்த்தோம். அதுவே பக்தியுடன் வந்த இன்னொரு பக்தருக்கு போட்டோ எடுக்க சுவாமி அனுமதி கொடுத்ததும் பார்த்தோம். இன்னைக்கு என்ன லீலைகள் என்று பார்க்கலாம். சுவாமி ஒரு நாள் மசூதியில் உட்கார்ந்து கொண்டு இருப்பாராம். அனைத்தும் ஒன்றே என்ற எண்ணம் இருக்கும் போது மசூதி கோவில் என்ற வேறுபாடு அவங்களுக்கு இருக்காது. அங்கு ஒரு எண்ணெய் வியாபாரி வந்தார். அவர் ரொம்ப வறுமையில் இருக்காராம். சுவாமி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் வந்தாரு. இவர் வந்த பிறகு பக்கத்து ஊரில் இருந்து கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்க. அந்த கணவன் மனைவி எதற்காக வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தைகளுக்காக பக்கத்து ஊரில் இருந்து கணவன் மனைவி வந்தாங்க. இந்த எண்ணெய் வியாபாரி அவருக்கு வியாபாரத்தில் அதிக நஷ்டம் வந்தது. ஏதாவது ஹெல்ப் கேட்கணும் என்று அவரும் வந்தார். இவங்க வந்த பிறகு பக்கத்து ஊரில் இருந்து வந்த கணவர் சுவாமிக்கு விசிறியால வீசிட்டு இருந்தாரு. சேவை செய்து கொண்டு இருந்தாரு. அவர் பக்கத்தில் மனைவி உட்கார்ந்து கொண்டு இருந்தாங்க. சுவாமி அவங்களை பார்த்து, முன்பிறவியில் உன் பேர் ரிம்பே. யார்கிட்ட சொல்றாரு? கணவன் மனைவி வந்தாங்களே அந்த மனைவியை பார்த்து சுவாமி சொல்றார், முன்பிறவியில் உன் பேர் ரிம்பே. இந்த எண்ணெய் வியாபாரி வந்தாரே அவர் உன்னோட கணவர். அப்போது உனக்கு 3 குழந்தைகள்.
3 குழந்தைகள் என்றால் 1 வயது, 2 வயது, 3 வயது என்று நினைக்கலாம். அவங்க 3 பேரையும் இப்போது இவர் பார்த்துக்கிறார். இவரை உங்க கூட கூட்டிட்டு போக சொன்னார். பக்கத்தில் கணவர் இருந்தால் இவரை கூட்டிட்டு போ என்று சொல்றாங்களே அப்படின்னு அவங்க வெக்கத்துடன் தலை குனிஞ்சாங்க. உடனே 3 குழந்தைங்க என்று சொன்னாங்க. அவங்க 3 பேரும் வந்து அம்மா அப்படின்னு பிடிச்சுக்கிட்டாங்க. பிடித்ததும் உடனே சுவாமி அவங்களுக்கு முன்பிறவி ஞானம் வராம செய்து, அம்மா இந்த எண்ணெய் வியாபாரியுடன் அவர் வீட்டுக்கு போன பிறகு அங்கு வெஸ்ட் சைடுல கலர் அடிச்ச ஒரு கொம்பு இருக்கு. முன்பிறவியில் நீ அதற்கு கீழே நிறைய பணம் மறைத்து வைத்து நீ மரணத்தை விட்டாய். அதை எடுத்து அந்த எண்ணெய் வியாபாரிக்கு கொடுத்துடு, உனக்கு குழந்தைங்க பிறப்பாங்க. பாருங்க எங்கெங்க லிங்க் வைக்கிறாருன்னு. முன்பிறவியில் நீ எண்ணெய் வியாபாரி மனைவி, நீ இறந்து விட்டாய். அப்போது 12 வயசுக்கே திருமணம் செய்வாங்க தானே. இப்போது நீ மறைத்து வைத்த பணத்தை நீ அவருக்கு கொடுத்துட்டால் உனக்கு குழந்தைங்க பிறப்பாங்க அப்படின்னு சுவாமி அந்த பெண் கிட்ட சொன்னாங்க. அந்த அம்மா அது போலவே செய்தாங்க. 1 இயருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. இந்த லீலையை நம்மால் கற்பனை செய்ய முடியுமா? அப்படின்னா என்ன? மற்றவர்களுக்கு தெரியாம நீ மறைக்கப்பட்ட பணம் பயனற்றதாகும், அப்படிதானே? அந்த பயனின்மையால் உனக்கு சந்தானம் இல்லை. இதை பார்த்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நமக்கு தேவைக்கு அதிகமாக, அது பணமாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், 10 பேருக்கு பகிரணும். எனக்கு படிப்பு இருக்கு, அளவுக்கு அதிகமான அந்த படிப்பை 10 பேருக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறதுக்கு பயன்படுத்தணும். எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அது வேஸ்ட் ஆயிடும். இப்போது எனக்கு சத்தம் சொல்றதுக்கு நன்றாக திறமை இருக்கு, சரி நான் போன பிறகு அது வேஸ்ட் ஆயிடும் தானே. அது போலவே நன்றாக டைலரிங் வரும், யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அது வேஸ்ட் ஆயிடும் தானே. நாம் அறிந்ததை 10 பேருக்கு பகிரணும். அதை நாம் எங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லெனில் என்னாகும்? வேஸ்ட் ஆயிடும். இதற்கான பலனை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும். இதுதான் இந்த நிகழ்வால் நாம் கிரகிக்க வேண்டியது. சரி, இன்னொரு லீலை பார்க்கலாம். ஒரு சன்னியாசி இருந்தார். அவருக்கு தங்கத்தை உருவாக்க சக்தி இருக்கு. அதனால் வர பணத்துடன் செழிப்போடு இருந்தார். பேருக்கு சன்னியாசி, ஆனா பணத்து மேல் ஆசை. இதற்காக தான் காவி கலர் ட்ரெஸ் போடுறவங்க அனைவரும் சன்னியாசி இல்லை. சரி, சன்னியாசி தங்கம் உருவாக்கி கொண்டே தங்கம் உருவாக்குறது தெரியாதவர் மகானே இல்லை என்று சொல்லிட்டு இருந்தார். அக்கல்கோட்டை சுவாமி பக்தரான கோலம் குரு யாரு என்று கேட்டாராம். என்னோட குரு அக்கல்கோட்டை சுவாமி என்றார் கோலம். அக்கல்கோட்டை சுவாமியா, அவருக்கு தங்கம் உருவாக்க தெரியுமா என்று கேட்டார். அவர் தங்கம் எல்லாமே செய்ய மாட்டார், உறவங்களுக்கு மன தருவார் என்று கூறினார் கோலம். அது போன்றவரை நீ ஏன் நாடினாய்? என்னை பார், நான் தங்கத்தை உருவாக்குகிறேன் என்று சொல்லிட்டு தங்கத்தை உருவாக்க போனாரா. தங்கம் வரவில்லை. இந்த கோல எதிரிலேயே தங்கம் உருவாக்கணும் அப்படின்னு மறுபடியும் செய்தாரு, மறுபடியும் வரவில்லை. அந்த சன்னியாசிக்கு கோபம் வந்தது. இவனாலதான் என்னால் செய்ய முடியவில்லை என்று நினைத்து அந்த கோலப்பை அடிக்க போன. ஒரு பெரிய பாறை எடுத்து அவர் மேல் போடணும் என்று நினைத்து ஒரு பெரிய பாறை எடுத்தாரு. அதோட வெயிட்டுக்கு அவரே கீழே விழுந்துட்டாரு. யாரு? அந்த தங்கம் செய்யற சன்னியாசி. அப்போது அறிவு வந்தது. பாறை அவர் மேல் போட முடியலன்னா பொருள் என்ன? இவரோட குரு யாரோ சிறந்தவரா இருக்காரு என்று நினைத்தாரு. இதற்காக நான் பக்தரை கஷ்டப்படுத்தினால் கடவுள் கஷ்டப்படுவார். உண்மையான பக்தருக்கு கஷ்டம் கொடுத்தால் அது கடவுளை கஷ்டப்படுத்தும். நாம் சினிமாவில் பார்த்திருப்போம், பக்தரை அடிச்சிட்டு இருந்தால் கடவுளுக்கு வலி வரும். அதுபோல்
இங்கு அக்கல்கோட்டை சுவாமி பக்தரான கோலப்பை அடிக்க போன உடனே அந்த சன்னியாசியோட சக்தி குறைந்து விட்டது. உடனே அந்த சன்னியாசி அக்கல்கோட்டை சுவாமி அருகில் போனார். சுவாமி, நான் தவறு செய்தேன் என்று சுவாமி அருகில் போனதும் சுவாமி அவரை பார்த்த உடனே, என்னடா உதவாக்கற, உனக்கு அவ்வளோ கர்வமா? அங்கு எங்கேயோ நடந்தது, பக்தர் சுவாமி கிட்ட சொன்னாரா? இல்லை. உனக்கு என்ன கர்வமா? அவன் மேல் பாறை தூக்கி போடுவியா அப்படின்னு சுவாமி அந்த சன்னியாசியை பார்த்து கேட்டாரு. பிறகு சுவாமி, என்ன நீ தங்கம் செய்ய நினைத்தால் சாம்பல் வந்ததா? போய் சாக வேண்டியதுதானே, உனக்கு தங்க யோகம் வேண்டுமா அப்படின்னு அந்த மரத்தை பார் என்று சொன்னார். மரம் முழுவதும் தங்கம். இந்த சன்னியாசி கற்கள் மண் இதை தங்கமா மாத்துவாரு. சுவாமி ஒரு பெரிய வேப்ப மரத்தையே தங்கமா மாத்தாரு. அதை பார்த்த உடனே அவர் சுவாமி பாதங்கள் மேல் விழுந்து, சுவாமி எனக்கு அறிவு வந்தது என்றார். சரி, இப்போது உனக்கு அகங்காரம் குறைந்தது அப்படின்னு காவி கலர் ட்ரெஸ் அவருக்கு கொடுத்து, இனிமே நீ துறவி அம்சங்களுடன் இரு என்று அக்கல்கோட்டை சுவாமி ஆசீர்வாதம் செய்தாரு. சுவாமி அவரை மேன்மை அடைய செய்தாரா இல்லையா? என்னை விமர்சிக்க வந்தாரே, நான் எதற்காக இவருக்கு நல்லது செய்யணும் என்று நினைக்கவில்லை. அது அவங்க மகான்களின் அம்சம் என்னவென்றால், எவ்வளவு குறைவான யோசனைகளோடு இருந்தாலும் அவங்களை உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கே அவங்க முயற்சி செய்வாங்க. இதுதான் மகான்களின் அருகில் இருக்கின்ற அற்புதமான லீலைகள். சரி, இன்னொரு லீலை பார்க்கலாம். ஒரு பெண் வந்தாங்க. அவங்களுக்கு மடி ஆச்சாரமா, மேலோட்டமா. அந்த மடி ஆச்சாரத்துடன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு சுவாமிக்கு வைத்தாங்க. வீட்டில் சமைத்தாங்க. வீட்டிற்கு வெளியே யாராவது வராங்களான்னு பார்க்கறது, 4 அடி போடுறது, யாராவது வந்தால் உடனே வந்துடுறது. இவங்களுக்கு யாரும் எதிரில வரக்கூடாதான். இவங்க ஏதோ புனிதமானவங்க மாதிரி. யாராவது வந்தால் பக்கத்துல போறது, அவங்க போன பிறகு இவங்க போறது. இது மாதிரி செய்து செய்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு சுவாமி அக்கல்கோட்டை சுவாமிக்கு வைத்தாங்க. சுவாமி அந்த சாப்பாட்டை பார்த்து, இவ்வளோ மடியோடு வைத்த சாப்பாடு எனக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டு, நான் யார் வைத்தாலும் சாப்பிடுவேன், ஆனால் இந்த சாப்பாடு மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். இந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் அந்த நாடகங்கள் வேஷங்கள் போடுற அவனுக்கு வெய். அப்படின்னு என்ன, இந்த பெண்ணுக்கும் அவருக்கும் ஏதோ லிங்க் இருக்கு. அவங்களுக்கு என்ன மடியாச்சாரம் புரியுது என்று நினைக்கிறேன். இந்த சாப்பாடு அவனுக்கு வெய் என்றார் சுவாமி. தன்னோட தவறை அறிந்தாங்க. மேலோட்டமா மட்டும் மடி ஆச்சாரம், பூமாலை, ருத்ராட்சங்கள், திருநீர் பட்டை, நாம் என்ன செய்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது என்று நினைத்தாங்க. சுவாமி சொன்னவுடனே, யாருக்கும் தெரியாத ரகசியத்தை சுவாமி சொன்னவுடனே சுவாமி பாதங்கள் மேல் விழுந்தாங்க. எனக்கு மடி இல்லை, ஆச்சாரம் இல்லை, என்னை மன்னிக்க வேண்டும் என்று. சுவாமி சொல்றார், நீ வெள்ளையானதுக்கு அப்புறம் உனக்கு உண்மையான பக்தி வரும். வெள்ளையாகிறது என்றால், வெள்ளை தொற்று நோய் வந்த பிறகு அப்பொழுதுதானே பச்சாத்தாபம் வரும். செய்த பாவங்களுக்கு சிக்ஷை அனுபவிக்கணும் தானே. அவங்க யார் கூட இருக்காங்க என்று சொல்லிட்டாரு. நீ வெள்ளையானதுக்கு அப்புறம் உனக்கு உண்மையான பக்தி வரும். அவங்களுக்கு வெள்ளை தொற்று நோய் வந்தது, பச்சாத்தாபம் வந்த பிறகு சுவாமி சந்நிதியில் பகவத் பக்தி வந்தது. அந்த பெண் தரிக்கப்பட்டாங்க. எப்பவும் மகான்களின் அருகில் நம் ஆட்டம் வேலை செய்யாது. மனம் பியூரிட்டியாக இருக்க வேண்டும், நிஷ்கல்மஷமாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருக்கும் போது நிர்பயத்துவம் இருக்கும், பயம் இருக்காது. ஏனென்றால் அவர் இருக்கார். நான் தர்மமாக இருக்கும் போதே என்னை யார் என்ன செய்வாங்க? உண்மையா யார் பயப்படுவாங்க? தவறு செய்தவங்க பயப்படுவாங்க, ஒவ்வொரு நொடியும் பயப்படுவாங்க.
தவறு செய்யாதவன் தைரியமாக இருப்பான். என்னடா நீ செய்தியா என்று கேட்டால் தைரியமா சொல்லுவான் இல்லை என்று. தவறு செய்தவன் முழிப்பான், எப்படி சமாளிக்கணும் என்று பேச்சால் சமாளிக்கணும் என்று பார்ப்பான். அப்போது நமக்கே புரிந்துவிடும் அவன் தவறு செய்தான் என்று. ஆகையால் கடவுள் முன்னாடி நாம் எப்படி இருக்க வேண்டும்? பியூரிட்டியாக இருக்க வேண்டும், கலங்கம் இல்லாம இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவங்க சன்னிதானத்திற்கு நெருக்கமாக நம்மால் போக முடியும். அவங்க அனுகிரகம் இல்லைனில் நமக்கு மன அமைதியும் கிடைக்காது. சரி, அவங்க அனுகிரகத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவங்க சொன்ன முறையில் நம் வாழ்க்கையை நடத்தினால் போதும். காட்டிற்கு போய் தவம் செய்ய வேண்டாம், ஜபமாலை தீர்ப்ப தேவையில்லை, ஒரு கால் மேல் நின்று தவம் செய்யவும் வேண்டாம், பாஸ்டும் இருக்கவும் தேவையில்லை. அவங்க சொன்ன தர்மத்தை நீ ஃபாலோ செய், அவ்வளவுதான். நம் கடமை ஏதோ அதை நாம் செய்ய வேண்டும். நான் தாய், அந்த தாய் கடமையை நான் செய்ய வேண்டும். மனைவி, அந்த மனைவி தர்மத்தை நான் செய்ய வேண்டும். மற்ற ஒருவருக்கு அக்கா, அந்த அக்கா கடமையை நான் செய்ய வேண்டும். இது அனைத்தும் நாம் கரெக்டா செய்தால் கடவுளின் அனுகிரகம் எப்பவும் நமக்கு இருக்கும். ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु अकलकोट महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।